இன்னைக்கு இப்படி வாயை பொழுதுன்னு கொட்டாயை விட்டு தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா இன்னைக்கு காலங்காத்தால சீக்கிரமா எழுந்திரிச்சு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். வந்த உடனே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 4:30 மணி அளவு ஜிம்முக்கு போலான்றது பிளான். ஆனா இந்த பிளானை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 4:30 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன்ற காரணத்தினால ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு ஆப்ல எடுத்து சொருகிட்டு ஜிம்முக்கு ஜெருகண்டி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டே 20 ஆஃப் 30 days கம்பேக் சேலஞ்ச். வீராப்பா தூங்காம ஜிம்முக்கு போகணும்னு கிளம்பிட்டேன். ஆனா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றது சத்தியமா தெரியல. பொதுவா தூங்காம இருந்தா வெயிட் புஷ் பண்ணவே முடியாது. வெயிட் புஷ் பண்றதுக்கு பதிலா படுத்து தூங்கிட்டு கில் ட்ரிப் ஆகிறத விட ஜிம்முக்கு போயிட்டு என்ன வெயிட்ட தூக்க முடியுமோ அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் டிசைட் பண்ணி தான் ஜிம்முக்கே வந்தேன். வந்த உடனே வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளைஸ்ல 5 செட் போட்டேன். அடுத்தது சீட்டட் டம்பிள் கர்ல்ஸ். வெயிட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் அதிகமா போடுறேன்ட்டு மறுபடியும் ஏதாவது கீர்க்குத்தனம் பண்ணி வீட்டில் உட்காரத்துக்கு நான் தயாரா இல்ல. அப்படியே சீட்டட்ல 4 செட் ஹேமர் கர்ல்ஸும் பண்ணியாச்சு. ஹேமர் கர்ல்ஸ் போட்டு முடிச்ச உடனே பேரலல் டிப்ஸ்ல 15 ரெப் இன்டூ 5 செட். குறுக்கால இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்கால இந்த பெயினும் வந்து சேர்ந்துச்சு. இந்த மாதிரி ரெஸ்ட் கம்மியா இருக்கிற டேஸ்ல இன்ஜுரி ஆகுறது சகஜம் தான். கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாதுன்ற ஆர்வத்துல உசுறு விட்டுறக்கூடாது. ஷோல்டருக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு ட்ரைசெப்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்டென்ஷன் போட்டு ட்ரைசெப்ஸ்க்கு போசிங் பண்ணி ட்ரைசெப்ஸை ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரசிச்ச கையோட கேபிள் கிராஸ் ஓவர் போட்டு போசிங் செஷனுக்கு குதிச்சாச்சு. நமக்கு தான் தெரியாத கதையை தெரிஞ்ச மாதிரி பேசுவோம்ல, அந்த மாதிரி சுத்தமா தெரியாத கதையை நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசி நல்லா தெரிஞ்சவனை சுத்தமா குழப்பி விட்டுட்டு அதே ஆனந்தத்துல வீட்டுக்கு போய் நம்ம இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டாச்சு. இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். டட்டா பாய்.